والصلاة والسلام على رسول الله أما بعد. قال تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين. அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் சீரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய சீராவை வாழ்க்கை வரலாற்றை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். சீரானா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சீரா என்றால் அது ஒரு சீரிய வரலாறு என எல்லாமே ஆதாரபூர்வமாக ஆய்வு செய்து எழுதப்பட்ட வரலாறு. பல வரலாறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய கற்பனைகள் இருந்திருக்கும். அப்படி ஒன்று நடந்ததுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொன்னால் யாராலையும் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அது யாருடைய வரலாற்றை வேண்டாலும் மெச்சப்படுத்துவதற்காக, அவரை மிகைப்படுத்துவதற்காக, அவரை மக்கள் பெரிய அளவில் நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் கூட்டி குறைச்சி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இதுதான் பொதுவாக எல்லா வரலாறுகளிலும் இருக்கக்கூடிய உண்மை. அதுக்கெல்லாம் இப்போ அண்ணா இப்படி சொன்னார், பெரியார் அப்படி செஞ்சார், அண்ணா பெரியாரை விடுங்க, அதாவது ஓரளவுக்கு நல்ல ஏன்னா உண்மைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது அல்லாமல் பெரிய பெரிய தலைவர்களாகவெல்லாம் பேசப்படுறாங்களா இல்லையா, அவங்களுடைய வரலாறுகளில் இது எப்போ நடந்துச்சு, யார் சொன்னால் என்ன எதுன்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்ல முடியாது, அவங்களால ஆதாரங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் என்ன இருக்குது, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் என்ன இருக்குது, யார் சொன்னால், யார்கிட்ட சொன்னால், எப்படி இந்த தகவல்கள்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. அப்படி ரொம்ப வரையறுக்கப்பட்ட ஒரு வழிமுறைகளில் ஆதாரபூர்வமாக செய்திகள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட வரலாறுங்கிற அடிப்படையில் ஒரு சீரிய வரலாறுன்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம். நம்பி படிக்கிற மாதிரியான ஒரு வரலாறு. பொதுவாக வரலாறுகள் கேட்குறதுக்கு இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. பள்ளிக்கூடங்களில் எப்படி வரலாற்று பாடம் வச்சுருக்கிறாங்களா இல்லையா, வரலாற்று பாடங்கள் எல்லா வகுப்புகள்லையுமே இருக்குது. விடுதனா, ஏன்னா வரலாறு ரொம்ப முக்கியம். ஒரு சமூகத்தை அழிக்கணும்னு நினச்சா அந்த சமூகத்தினுடைய வரலாறுகளை தான் முதல்ல நினச்சிவாங்க, அழிப்பாங்க. அந்த சமூகத்தினுடைய தடயங்களை தான் இல்லாமல் ஆக்குவாங்க. இப்போ நடைமுறை நிகழ்காலங்களில் இந்திய நாட்டில் இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா இல்லையா. ஒன்றா பேர் மாற்றிட்டு இருக்கிறாங்க, ஊர்களுடைய பேரை மாற்றுறாங்க. முஸ்லீம் பேர் இருந்துச்சு சொன்னால் முஸ்லீம் பேரில் இருக்கிற ஊர்கள் எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, வேறு பேர் மாற்றிட்டு இருக்கிறாங்க அங்கங்கே. அது மாதிரி மாநிலத்தினுடைய பேர்களில் சிலது மாற்றம் செய்யப்படுகிறது. மாவட்டங்களுடைய சில பேர்கள் இஸ்லாமிய பேர்கள் இருக்கா இல்லையா, ஊர்கள் அகமதாபாத்து, சிக்கந்தராபாத்து, ஃபைசாபாத்து என்னெல்லாம் இருக்கா இல்லையா, ஒமராபாத்து, இதெல்லாம் முஸ்லீம் பேர்களில் இருக்கக்கூடிய பேர்கள். இதெல்லாம் அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்புறமா பெரிய பெரிய தடயங்களாக இஸ்லாமியர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக தாஜ்மஹால் இருக்குது, செங்கோட்டை இருக்குது, ஜார்ஜ் கோட்டை இருக்குது, இது மாதிரி பல கோட்டைகள் இருக்கா இல்லையா. இந்த கோட்டைகளெல்லாம் யாருடைய காலத்தில் குத்துப் மினாராக இருந்தாலும் இந்தியாவில் இன்றைக்கி பேர் கேட்ட பல தடயங்கள் யாருடைய காலகட்டத்தில் உள்ளது, இஸ்லாமியர்கள் காலத்தில். இப்போ அதெல்லாம் அழிக்கிறதுக்கும் அதெல்லாம் பேர் மாற்றம் செய்கிறதுக்கும் அதனுடைய வரலாறுகளை மாய்க்கிறதுக்கும் முயற்சிகள் ஒரு பக்கம் என்ன செய்யுது, நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எதனால் அப்படின்னா, இந்த இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைனாக்கன்னா என்ன செய்யணும், அவங்களுடைய தடயங்களை இல்லாமல் ஆக்கணுங்கிறது தான் அந்த முயற்சி. ஆக வரலாறு இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நாம் மொத்தத்தில் மறக்கடிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த நபியினுடைய தொடர் அடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேர்றதுக்கு அதுவே ஒரு தடையாக மாறிடும். அதனால தான் இந்த சீராவுக்கு நாம் அவ்வளோ முக்கியத்துவம் சொல்கிறோம். இந்த சீராவை இந்த வகுப்பில் படிக்கிறதுக்கு நாம் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால் இதனால் எதுக்காண்டி எது சொல்கிறேன்னு சொன்னால், சீராவா அப்படின்னு சொல்லி சிலர் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. சில நேரங்களில் சிலரை காண்றதுக்கு இல்லை, அதான் முந்தைய தொடர் நம்ம கேட்க இல்லையா.
இப்போ இந்த தொடரில் போய் நான் என்னத்தை படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனச்சோர்வு வருதா இல்லையா? அதுக்காண்டி தான் இதை சொல்கிறேன். இது படிக்கிறதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இப்போ நபியோட உள்ள பாசம் நமக்கு ஏற்படனா என்ன செய்யணும்? நபி யார் என்ன ஏது தெரிஞ்சால் தானே நமக்கு நபி மேலே உள்ள ஒரு பாசம் இருக்கும், நபி மீது உள்ள ஒரு அன்பு இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? நிறைய வரலாறுகளை தான் சொல்கிறான். நபி வரலாறு சொல்லி கொடுங்க இவங்களுக்கு. பகுசுஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரலாறு சொல்கிறதுன்னு அர்த்தம், சம்பவங்களை சொல்கிறதுன்னு அர்த்தம். அது கசஸ்னா வரலாறுகள், சம்பவங்கள். எதுக்காண்டி? லஅல்லஹும் யதஃபக்கரூன். அப்போ தான் இவங்க என்ன செய்வாங்க? சிந்தித்து செயல்படுவார்கள் என்பதற்காக. அப்போ சிந்தித்து செயல்படுறதுக்கு என்ன தேவை? வரலாறுகள் தேவை. அல்லாஹ் பல நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனச்சோர்வோடு இருக்கும்போது, மன கஷ்டத்தோடு இருக்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் தான் வரலாறு சொல்லிக் கொடுப்பான் வசனங்கள் வழியாக. யூசுப் நபியினுடைய வரலாறு சொல்கிற நேரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அது போன்ற நபிமார்களுடைய வரலாறுகள், சோதனை காலகட்டத்து வரலாறுகள் சொல்லப்பட்ட நேரங்களை எடுத்துக்கிட்டோம்னா, அதெல்லாமே ரசூலுல்லாஹ் மனசளவில் ரொம்ப நொந்து போய் வேதனைக்குள்ளாகி என்ன அதுலேருந்து விடுபட முடியாமல், விடுபட தெரியாமல் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த நேரத்தில் மனதிற்கு ஆறுதலாக இறக்கப்பட்ட வசனங்கள் தான் பல வசனங்கள். முந்தைய நபிமார்களுடைய வசனங்கள், அவங்கள பற்றிய செய்திகள் சொல்லப்படுற வசனங்கள். அப்போ அந்த செய்திகளை கேட்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் பொறுமையாக எப்படி அந்த இடத்த கையாளணுமோ அப்படி கையாண்டு என்ன செய்வாங்க? அந்த இடத்த கடந்துருவாங்க. அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது கூட குல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇர் ருசுலி மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக். நபியே, நாம் முந்தைய நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாமே நாம் சொல்லித்தரது எதுக்குன்னு சொல்லி தெரியுமா? எல்லாமே நிறைய வரலாறுகள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம். குல்லன் நகுஸ்ஸு, எதெல்லாம் நாம் சொல்லி தந்திருக்கிறோமோ, வரலாறாக சொன்னோமோ, மின் அம்பாஇர் ருசுல், எதுலேருந்து? ரசூல்மார்களுடைய செய்திகளிலிருந்து, வரலாறுகளிலிருந்து பலதை நாம் சொல்லி தந்தோமே. எதுக்கு? லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், உங்கள் இதயத்தை ஸ்ட்ராங் ஆகணும், உங்கள் இதயத்தை வலுப்படுத்தணும், உங்களுடைய உள்ளத்தை வலுப்படுத்த வேண்டும். அப்போ உள்ளம் வலுப்பறணும் ஒரு மனுஷனுக்கு, அதான் மோட்டிவேஷன். எடுத்துனா உள்ளத்தை ஸ்ட்ராங் ஆக்கணும், திடமான உள்ளம் இருக்கணும், தன்னம்பிக்கை நிறைந்த மனமாக மாற வேண்டும். அப்போ அப்படி ஒரு மனசாக உங்கள் மனசை நான் மாற்றுறதுக்கு தான் என்ன சொல்லித்தரேன்? வரலாறுகள் சொல்லித்தரேன்னு அல்லாஹ் சொல்கிறான். முந்தைய நபிமார்களுடைய வரலாறுகள் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னால் உங்கள் உள்ளத்தை ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அல்லாவே என்ன சொல்கிறான்? வரலாறுகள் கேட்கும்போது உள்ளம் என்ன செய்யும்? ஸ்ட்ராங் ஆகும். அப்போ எந்த மாதிரியான கட்டங்களை வேண்டுமானாலும் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஏற்படும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எது மாதிரி பொறுமையாக இருக்கணும்? உலுல் அஸ்முன்னு சில நபிமார்கள் இருக்கிறாங்க. எப்படி? உலுல் அஸ்மு தெரியுமா? யாரெல்லாம்? மாஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொல்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்போ 4 நபிமார்கள். இந்த 4 நபிமார்களும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், சோதனைகள், இன்னல்கள், அதில் அவங்க இருந்த பொறுமை, காத்த பொறுமை, இதெல்லாம் கவனிக்கத்தக்க விஷயம். இப்போ அதுதான் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். பொறுமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த பாருங்க இப்ராஹிம் நபி. பொறுமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த பாருங்க மூசா நபி, ஈசா நபி, நூஹ் நபி. இவங்களுக்கு இருக்கிற பொறுமை உங்களுக்கு இருக்கணுங்கிறான். அப்போ அதை முந்தைய நபிமார்களை சுட்டி காட்டி பொறுமைன்னாக்க சும்மா பொறுமைன்னா அந்த பொறுமைன்னு எழுதியிருக்குமா? இல்லை, அவங்க பொறுமையாக கடந்து சென்ற வரலாறுகளை பாருங்கிறான், சம்பவங்களை பாருங்கிறான். எந்தெந்த பொறுமை காக்கணும்னு சொன்னால் அதுக்கு பின்னணியில் ஒரு வரலாறு இருக்கும். அப்படிதானே இல்லையா? இப்ராஹிம் நபி பொறுமை காத்தாங்கன்னா ஏதோ ஒரு பசியில் பொறுமையை காத்தாங்க அப்படின்னா இல்லை, அதுக்கு பின்னணியில் பல சம்பவங்கள் இருக்கும். அந்த சம்பவத்தை ஒட்டி பொறுமை காக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை வரும். அதை பாருங்க. அது மாதிரி நீங்கள் பொறுமையாக இருங்க. அப்பவும் வரலாறு தான் பார்க்க சொல்கிறோம். அப்படிதானே இல்லையா? இப்போ வரலாறுகளை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும்? மனசுக்கு ஒரு ஸ்டேட் ஃபாஸ்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது மன தைரியம், மன உறுதி,
ஏன்னா கடந்து சொல்லக்கூடிய எதையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் இதெல்லாம் அதில் இருக்குங்கிறது தான் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். லகத் கான லகும் ஃபீ யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலீன். யூசுப் நபியை பாருங்க, அவங்க சகோதரிகளை பாருங்க. அப்படின்னா என்ன? அவங்க விஷயத்துல என்ன அர்த்தம்? அவங்க சம்பவத்துலன்னு அர்த்தம். யூசுப் நபியினுடைய சம்பவத்துல தான் ஆயாத்து இருக்கு. யூசுப் நபியில சும்மா ஆயத்து இருக்குமா? யூசுப் நபியினுடைய சகோதரிகளையும் யூசுப் நபியையும் படிங்க, வரலாறு படிங்க. உங்களுக்கு கேட்குற எல்லாருக்குமே அதில் போதிய எவிடன்ஸுகள் இருக்கு, அத்தாட்சிகள் இருக்கு, சிந்திக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரா. இப்ரானா என்ன? இப்ரத்துனா படிப்பினைன்னு அர்த்தம். இப்ரத்துனா என்ன அர்த்தம்? படிப்பினைகள் இருக்கு, அதை பாருங்க. படிப்பினைகள் நிறைந்தது அவர்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி படிப்பினையை சிந்தித்து பார்க்க சொல்லுகிறார். நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸின்னு குர்ஆன்ல சொல்றோம். நம்ம குர்ஆன்ல நிறைய வரலாறுகள் சொல்றோங்கிறது இல்லை. எப்படி சொல்றாங்களா? அழகான வரலாறுகள் சொல்றோங்கிறார். அப்போ அதெல்லாம் அழகான வரலாறுனா இறை தூதருடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு? காத்தமின் நபியின் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், லகத் மன்னல்லான்னு சொல்லி மின்னத்துங்கிறான்லா. அப்படிப்பட்ட நபியினுடைய வரலாறு, அதுவும் நமக்காக அனுப்பப்பட்ட நபியினுடைய வரலாறுங்கும்போது அது அதை விட அஹ்சனான ஒரு வரலாறு. அப்படிதானே இல்லையா? அஹ்சனல் கஸஸுகளை, மிக அழகான சம்பவங்களை. இன்ன ஹாதா லஹுவல் கஸஸுல் ஹக். குர்ஆன்ல சொல்ற இந்த குர்ஆன்ல சொல்ற சம்பவங்கள் இருக்கு, இதெல்லாம் உண்மை சம்பவங்கள், அழகான சம்பவங்கள், அழகான வரலாறுகள். அது படிங்கிறான். இப்போ இவ்வளவுக்கு இன்னும் சொல்ல போனால் குர்ஆனுடைய உள்ளடக்கம் இருக்கா இல்லையா? குர்ஆனுடைய உள்ளடக்கம் அது எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு பகுதி கொள்கை, ஒரு பகுதி என்னது? கொள்கை. இன்னொரு பகுதி சட்டதிட்டங்கள், மசாயில்கள், தலாக்கு, திருமணம், என்ன அது மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இல்லையா? சட்டதிட்டங்கள் சம்பந்தமாக தண்டனை, குற்றவியல் தண்டனை பற்றி பேசுது குர்ஆன். இப்போ இது ஒரு பகுதி, மூன்றில் ஒரு பகுதி. ஒரு பகுதி கொள்கை, மறுமை, அல்லாஹ்வை நம்புறது, ரசூல் நம்புறது, வேதம், இது சம்பந்தமாக வரக்கூடியது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இது மாதிரி வர்றது கொள்கை. இன்னொரு பகுதி என்னதான்? மூன்றில் மூன்றாவது பகுதி வரலாறுகள் தான். யூசுப் நபி வரலாறு, மூசா நபி வரலாறு, ஈசா நபி வரலாறு, இதுதானே இல்லை? இந்த வரலாறுகள் தான் குர்ஆன்ல மூன்றில் ஒரு பகுதியே இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு குர்ஆன்ல மூன்றில் ஒரு பகுதி இந்த வரலாற்றுக்காக ஒதுக்கக்கூடிய அளவிற்கு வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக, கொள்கைக்கு ஈடாக சரிசமமான பங்கு குர்ஆன்ல வரலாற்றுக்கு தரப்பட்டது. மசாயில்களுக்கு ஈடாக வரலாற்றுக்கு தரப்பட்டிருக்கு ஒரு பகுதி. அப்படின்னா அந்த வரலாற்றினுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். நபியினுடைய வரலாற்றை படிக்கிறதுனால தான் நபி மேலே நமக்கு நேசம் வரும். அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க. அலி இப்னு ஹுசைன்னா யார்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய, ஹுசைனுங்கிறது யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். மகன் தனக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு யாருடைய பேரை வைக்கிறாங்க? வாப்பாவுடைய பேரை வைக்கிறாங்க. இப்போ வாப்பா மேலே இருக்கிற பாசம். அலி இப்னு ஹுசைன் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த அலி இப்னு ஹுசைன் அவங்க சொல்கிறாங்க, குன்னா நுஅல்லிமு சிபியானனா அல் மகாசிய கமா நுஅல்லிமுஹும் சுவரல் குர்ஆன். நாங்கள் பிள்ளைங்களுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் நடைபெற்ற மகாசினா என்னது? போர்க்கால நிகழ்வுகள், இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம். எப்படி கற்றுக் கொடுப்போம் தெரியுமா? குர்ஆனில் சூறாவை கற்றுக் கொடுக்கறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கற்றுக் கொடுப்போமோ அந்த அளவுக்கு இதை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அவங்க காலகட்டங்களில் இருந்திருக்கு. தாபியங்களுடைய காலகட்டம் அப்படிதானே இல்லையா? அலி இப்னு ஹுசைன் அவங்களுடைய காலகட்டங்கும்போது அது தாபியங்களுடைய காலகட்டம். அப்போ அவங்க காலகட்டத்தில் கூட என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சூறா சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுப்பாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த காலங்களில் சீராக்களை கற்றுக் கொடுப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டுச்சு. இப்போ நம்ம காலங்களில் ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹீரோ நாடி போகிறாங்க? நான் அவன் ரசிக, இவன் ரசிக, உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்குங்கிறோம். அப்படிதானே இல்லையா? ஏன்
அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசகங்கள் சொல்லுவாங்க. அவங்க மேலே அவ்வளோ உயிர் வச்சிருக்கிறதாட்டு நிச்சயராங்க காட்டுறாங்க. இவங்கெல்லாம் உண்மையிலே சராசரி ஒரு மனுஷனாக நம்ம ஏற்றுக்க முடியுமா? இவங்கள நிழலுக்கு ஹீரோவாக இருக்கலாம், நிஜத்துக்கு அவங்கெல்லாம் ஹீரோவா? இப்போ கேரளாவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவங்களுக்கு தெரியும். இதனால் சினிமா துறைக்கு எதிராக, சினிமா துறைக்கு எதிராக ஒரு ஹேமா கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் ஒன்று சட்டசபைக்கு அனுப்பி வச்சிருக்கு. அப்படிதானா? சம்பவங்கள் தெரியுமா? யாருக்கு தெரியும்? அதில் கிழிக்கிறாங்க. ஹேமா கமிட்டி போட்டதனுடைய நோக்கமே என்ன? எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஹீரோக்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க இல்லையா? அவங்க புரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் இன்றைக்கி சிக்கி நிற்கிறான். இதில் பெரிய 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 சமூக கொடுமைகளில் சிக்கி நிற்கிறான். சமூக கொடுமையில் சிக்கி நிற்கிறான். தலை தப்ப முடியாத அளவுக்கு நிற்கிறான். எல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு ஓடுறான். அவனுடைய இண்டஸ்ட்ரியலில் தலைமை போஸ்ட்டில் இருந்தவனே என்ன செய்கிறான்? ரிசைன் பண்ணிவிட்டு நான் இல்லைன்னு தலைமுறை வாங்கிட்டான். அப்படிதானா? இண்டஸ்ட்ரியலில் தலைத்தட்டில் கேரளாவில் இருந்தவன் யார்? சினிமா துறையில் கேரளாவில் நடிகர் அப்படின்னு சொன்னாலே முதல்ல பேர் யார் பேர் வரும்? மம்மூட்டி, இன்னொன்று இவங்கெல்லாம் இப்போ சிக்கி போய் நிற்கிறாங்க. அப்படிதானே? இல்லை, ஏன் அந்த காலகட்டத்தில் பெரிய ஹீரோக்கெல்லாம் நடித்தாங்க, உண்மை வெளியே வந்துடுச்சு. இவங்களுடைய உண்மை முகம் இப்போ என்ன செய்யுது? வெளிவருது. உண்மை முகங்கள் இப்போது வெளியே வருது. பெரிய உச்சத்தில் இருந்தவன்லாம் இப்போ என்ன செஞ்சுட்டான்? டப்புன்னு கீழே விழுந்துட்டான். ஹீரோன்னு பெருசாக காட்டிக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தவன்லாம் இப்போ என்னாச்சு? உலக அரங்கில் நாரி போயிருக்கிறான். உலக அரங்கில் ரொம்ப கேவலப்பட்டு போய் நிற்கிறான். சட்டசபையில் அது ஒரு விவாத பொருளாக மாறப்போகுது. அப்படிதானே இல்லையா? அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் ஹீரோ. ஆனால் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி ஆட்கள் தான் குப்புரா அடிச்சுக்கிட்டு விழுந்து இவங்க தான் என்னுடைய ஹீரோங்கிற மாதிரி இருக்குன்னா, இஸ்லாமிய சமுதாயத்திலும் விதிவிலக்கு இருக்கா? இல்லை. பெரிய ஹீரோ நம்ம கையில் இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு கேமராவுக்கு முன்னாடி ஹீரோ மாதிரி நடிக்கிறவெல்லாம் பெரிய ஹீரோ மாதிரி என்ன செய்யறான்? அப்படி பார்க்குறான். அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தாச்சுன்னு சொன்னால், ஒரு நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு சராசரி மனுஷன்ட்ட இருக்கிற ஒழுக்கம் கூட அவன்கிட்ட இருக்காது. வெளியில் வேஷம், வெளியில் கேமராவுக்கு முன்னாடி தான் பெரிய ஆளாகும். கேமராவை விலக்கிட்டோன்னு சொன்னால் அவன்கிட்ட ஒரு சாமானியன்ட்ட இருக்கிற ஒரு சராசரி மனுஷன்ட்ட இருக்கிற ஒழுக்கம் அவன்கிட்ட என்ன செய்யாது? இருக்காது. அப்படிதானே இல்லையா? அந்த அளவுக்கு படு கேவலமான என்ன மாடல்களை தான் நமக்கு ரோல் மாடல்களாக இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இன்றைக்கி நம்ம சமுதாயம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம சிந்திக்கணும். இந்த மனிதர்களை, இந்த கேடுகட்டவர்களை நாம் மனதிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்றால், உண்மையான ரியல் ஹீரோ இருக்கிறாங்க இல்லையா? இது ரியல் ஹீரோ. நாம் படிக்கிறது யாரை பற்றி? ரியல் ஹீரோ. யார் வேணும் நமக்கு? ரியல் ஹீரோ வேணுமா? ரியல் ஹீரோ வேணுமா? ரீல்னா தெரியுங்களா? ரீல்னா என்னது? ரீல்னா சும்மா கதை. ஹீரோ மாதிரி இவன் கதை. அது நிஜம். நிழல் ஹீரோ, நிஜ ஹீரோ. நிழல் ஹீரோ யாரை நம்ம ஹீரோவா எடுத்துக்கணும்? நிழலில் அப்படி ஹீரோ மாதிரி காட்டுறவன் உண்மையான ஹீரோவா? நிஜ வாழ்க்கையில் ஹீரோவா இருக்கிறவங்க ஹீரோவா? நிஜ வாழ்க்கையில் ஹீரோவா யார் இருக்கிறாங்களா அவங்க தான் நமக்கு ஹீரோ. அப்படிதானே இல்லையா? எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கிற சூழ்நிலை இப்படி வாழ்ந்தாங்க. எல்லா தலைவர்களும் பாராட்டுறாங்க. தெரியுமா அவங்களுக்கு? நாம தான் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை படிக்கல. உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் யாருக்கு சீராவை படிச்சிருக்கிறாங்க? ஏன் அப்படி படிக்கிறாங்க தெரியுமா? பொதுவாக உலக தலைவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்களே, பேரு கேட்ட தலைவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் உலகை வென்ற தலைவர்களுடைய வரலாறுகளை படிப்பாங்க. எதுக்கு? அதில் சில ரோல் மாடல்கள் இவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. அந்த வரிசையில் இருக்கிற வரலாறுகளில் காந்தியினுடைய வரலாறை படிப்பாங்க. ஏன்னா உலகத்துக்கு ஒரு முனைப்பாக இருக்கிறார். அதே மாதிரி இயேசுநாதருடைய வரலாறை படிப்பாங்க. முகமது நபியினுடைய வரலாறையும் படிப்பாங்க. யாரெல்லாம் படிச்சிருக்கிறா? அண்ணா படிச்சிருக்கிறாரு. அண்ணா படித்ததுக்கு ஆதாரம் இருக்குல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு மொத்தமாக அண்ணா படித்ததுக்கு ஆதாரம் இருக்குது. அண்ணானா யார் தெரியுங்களா? முன்னாள் தமிழகத்தினுடைய பல ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருந்தவர் தான் அண்ணா. பெரியார் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிச்சிருக்கிறாரு. அப்படிதானே?
காந்தி படிச்சிருக்கிறார். காந்தி படிச்சுட்டு கடைசியில் 2ஆம் வால்யம் 2 வால்யம் தான் சீராக இருந்துச்சு. அப்போது மொத்தத்தில் முடிஞ்சு போச்சு. 2வது வால்யம் படித்து முடித்த உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? இனி ஒரு 3வது வாரியம் இல்லை என்ற ஏக்கம் என் மனதிற்குள் இருக்கவே இந்த புத்தகத்தை மூடுகிறேன் அப்படின்னு எதில் எழுதுறாரு? யங் இந்தியான்னு ஒரு புத்தகம் இருக்கா இல்லையா? அதில் ரசூலுல்லாஹி சீராவை பற்றி யார் எழுதுறா? காந்திஜி எழுதுறாரு. 2வது வால்யம் மட்டுமே இதற்கு இருக்கிறது, 3வது வால்யம் இல்லை என்ற ஏக்கத்தோடு நான் சீரா புத்தகத்தை முடிக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன? 2 பெரிய வால்யம் இருந்த சீரா புத்தகத்தை படித்து முடிக்கும் போது காந்தியடிகள் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய மனசில் ஒரு ஏக்கம் இன்னும் இருக்காதா, இன்னும் இவரை பற்றி படிக்கிறதுக்கு கிடைக்காதா, 3வது ஒரு வால்யம் இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கை? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. அதே மாதிரி மைக்கேல் எச் ஹார்ட், கேஎஸ் ராமகிருஷ்ண ராவுங்கிற ஒரு பெரிய பெரிய அரசியல் பொறுப்புகளில் இருந்தவர். ஏன்னா முஹம்மத் ப்ராஃபெட்ஸ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு. புக்கு ஒரு ஆள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி புக் எழுதுறதா இருந்தால் வரலாறு படிக்காமல் புக் எழுத முடியுமா? அந்த புக்கில் அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், முஹம்மது என்பவர் நான் பார்த்த தலைவர்களில் எல்லா துறைகளிலும் கால் பதித்த, எல்லா துறைகளுக்கும் ஹீரோவாக திகழ்ந்த ஒரு மனிதன் எழுதுகிறார். முஹம்மது ஒரு சாமானியராக திகழ்ந்திருக்கிறார், முஹம்மது ஒரு அரசனாக திகழ்ந்திருக்கிறார், முஹம்மது ஒரு சோல்ஜர்னு படை வீரராக திகழ்ந்திருக்கிறார், ஒரு வாரியராக அவர் திகழ்ந்திருக்கிறார், ஒரு இமான்சிபேட்டராக அப்படின்னா ஒரு விடுதலை வழங்கக்கூடியவராக என்ன செஞ்சிருக்கிறார்? பெண் விடுதலையாளராக திகழ்ந்திருக்கிறார், அனாதைகளை ஆதரிப்பவராக திகழ்ந்திருக்கிறார், ஒரு அரசியல்வாதியாக அவர் திகழ்ந்திருக்கிறார், அவர் ஒரு ஆன்மீகவாதியாக திகழ்ந்திருக்கிறார், அவர் ஒரு மார்க்க பிரச்சாரர், ஒரு பேச்சாளராக இருந்திருக்கிறார், ஒரு மார்க்க உபன்யாசம் செய்கிறவராக அவர் திகழ்ந்திருக்கிறார், அவர் நல்ல தந்தையாக திகழ்ந்திருக்கிறார், நல்ல கணவனாக திகழ்ந்திருக்கிறார் என்று எல்லா ரோலையும் எடுத்து போட்டு இத்தனை ரோல்களிலும் அவரே ஹீரோவாக திகழ்ந்திருக்கிறார். இத்தனை ரோல்கள்லையும் அவர் தான். இப்போ அரசியலில் ஹீரோவாக சிலர் இருப்பான், குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதில் ஜீரோவாக இருப்பான். எடுத்துனா சிலர் ஆன்மீகத்தில் ஹீரோவாக இருப்பான், அரசியலில் என்னவா இருப்பான்? ஜீரோவாக இருப்பான். சிலர் இராணுவத்தில் அடித்தடியாக போராடணும் அப்படின்னு இருப்பான், ஆனால் வேறு விஷயத்தில் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஜீரோ. இது எல்லாத்துலேயுமே ஒரே ஆள் ஹீரோவாக இருக்கணும்னு சொன்னால் அது சாத்தியமா? அது வரலாற்றில் இதுக்கு முன்னாடி யாருக்கு சாத்தியமாயிடுச்சு? ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அது சாத்தியங்கிறது சொல்கிறது யார்? ராமகிருஷ்ண ராவுன்னு சொல்லக்கூடிய அரசியல் விற்பனர் ஒரு பெரிய எழுத்தாளர். யாரை பற்றி வர்ணித்து சொல்கிறாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி. அப்போ அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஆர்வத்தோட படிச்சிருக்கிறாங்க. அப்படி தானே இல்லையா? நம்ம முஸ்லீம்கள் படித்ததை விட அதிகமாக யார் தான் படிச்சிருக்கிறாங்க? மாற்று மத பெரும் தலைவர்கள் படித்து பாராட்டி இருக்கிறாங்க. அன்ன பெசன்ட் அம்மையார் படிச்சிருக்கிறாங்க, இந்திரா காந்தி படிச்சிருக்கிறாங்க, ஜவஹர்லால் படிச்சிருக்கிறாரு, சட்டக்கலை வல்லுநர் யார்? அம்பேத்கர், அவர் படிச்சிருக்கிறாரு. எதை வச்சு நான் படிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறேன்? அவங்களாம் அதுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அந்த வரலாறை மொத்தத்தில் படிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க? ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்களா இல்லையா? சும்மா ஃபீட்பேக் கொடுக்க முடியுமா? படித்தா தானே ஃபீட்பேக் கொடுக்க முடியும். அதை படிச்சுட்டு அவங்க அதில் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே போதும் இறை தூதர் எப்படிப்பட்டவங்கன்னு உலகம் விளங்குறது. ஏன் அதை விடுங்க, மொத்த உலகம் தோன்றியதிலிருந்து இன்றைய நாள் வரையிலும் உலகத்தில் எத்தனையோ பெரிய புரட்சியாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்படிதானே இல்லையா? எவ்வளோ பெரிய புரட்சியாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் வந்திருக்கிறாங்க. புரட்சியாளர்கள்னால் ஒழுக்க புரட்சி மேற்கொண்டவர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். அந்த மாதிரி மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பெற்ற, நல்ல ஒரு மனிதர்களுக்கு மத்தியில் செல்வாக்கை அடைந்த
ஒரு மனிதர் என்று நான் முஹம்மதை முதலில் தேர்வு செய்திருக்கிறேன். 100 பேரை தேர்வு செய்கிறார். யாரு? மைக்கேல் ஸ்டார். எத்தனை பேரை? 100 பேர். 100 பேருக்கு முன்னாடி ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுக்கிறார். உலகத்திலேயே வரலாறு படைத்த 100 பேர், 1000 பேர். அந்த 1000 பேர்ல ஒரு 500 பேரை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறார். அந்த 500 பேர்ல ஒரு 100 பேரை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறார். அப்போ ஃபில்டர் பண்ணும்போது பாக்கி உள்ளவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க? வெளியே போயிடுவாங்க. அப்படிதானே இல்லையா? இதன் உலகை ஈர்த்த 100 நபர்கள், உலகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸை பெற்ற, உலக மக்களுடைய செல்வாக்கை பெற்ற 100 நபர்கள்னு வரலாறு தொகுக்கிறார். வரலாறு புக்கு ஒன்று தொகுக்கிறார். யாரு? மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவர். அந்த 100 நபர்கள்ல முதல் இடம் யாருக்குன்னு கேட்டா யாருக்கு கொடுக்குறாரு? அவரு இயேசுநாதரை கடவுளா நம்பி வழிபடக்கூடியவர். யார்? மைக்கேல் ஹார்ட். அந்த இயேசுநாதருக்கு கூட முதலிடம் கொடுக்கல. யாருக்கு முதலிடம் கொடுக்கிறாரு? முகம்மது நபிக்கு முதலிடம் கொடுக்கிறார். அப்போ கிறிஸ்தவ சபைகள்லாம் இவருக்கு எதிராக என்ன செய்றாங்க? பயங்கரமா எதிர்ப்பு வெளியிடுறாங்க. இவன் மதம் மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விமர்சனங்கள் பயங்கரமா எழுது. அவங்க சமுதாயத்திலே அவருக்கு எதிராக பயங்கரமான விமர்சனங்கள் எழுது. உடனே பத்திரிகைகளை கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினார். ப்ரெஸ் மீட் நடத்தும்போது சொன்னாரு, நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் அவரை ஆதரிக்க வேண்டும், கண்மூடித்தனமாக ஆதரிக்க வேண்டும் என்று முகம்மதை நான் தேர்வு செய்யவில்லை. இது என் சமூகத்திலும் உலக அரங்கிலும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளும் என்று தெரிந்தே தான் நான் முகம்மதுக்கு முதலிடம் தந்திருக்கிறேன். இப்போ நான் இதில் சொல்கிறேன், யார் வேணாலும் வாங்க, யாருக்கு வேணாலும் முதலிடம் கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். ஆனால் நான் கேட்குற சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். அது சொல்வீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்? நான் முதலிடம் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ யாரோ முன் வருவாங்களா? அதாவது இப்போ ஈசா நபியை முதலிடம் கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்களேன், ஈசா நபிக்கு எத்தனை பிள்ளைன்னு கேள்வி வரும். விடுதலை இல்லை. ஈசா நபியினுடைய மனைவி யாருன்னு கேள்வி வரும். ஈசா நபி என்ன அரசியல் பண்ணாருன்னு கேள்வி வரும். இதெல்லாம் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமா இல்லையா? ஒவ்வொருத்தனும் ஏன் தலைவரை போடு, ஏன் தலைவரை போடுன்னு வா, எல்லாரும் வா. யாருடைய தலைவரை வேணாலும் நான் என்ன செய்கிறேன்? முதலிடம் கொடுக்குறேன். காந்தியை கூட கொண்டு வாங்க, நான் முதலிடம் கொடுக்குறேன். ஆனால் கேட்குற கேள்விக்கு என்ன செய்யணும்? நீங்கள் பதில் சொல்லணும். அந்த பதில் யார்கிட்டையுமே கிடையாது. அதுக்கெல்லாம் பதில் யார்கிட்ட தான் இருக்குது? முகம்மது நபிகிட்ட தான் இருக்குது. அதனால தான் நான் அவருக்கு என்ன செஞ்சேன்? The 100ன்னு ஒரு புக் இருக்கு. அந்த 100 நபர்கள் தமிழில் கூட வந்திருக்கு. அந்த 100 நபர்கள், உலகை ஈர்த்த 100 நபர்கள்ல முதலிடம் யாருக்கு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அந்த நபியை உலகம் எப்படி பார்க்குது? ஒரு கிறிஸ்தவர் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர். அவர் முகமது நபிக்கு இந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கும் போது நாம் அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோமா? உன்னதமான இடத்தை நம்முடைய மனசுல இறை தூதருக்கு கொடுத்திருக்கிறோமா? இறை தூதர் அந்த அளவுக்கு நாம நேசிக்கிறோமா? சிந்திக்கணும். அப்போ உலகம் எல்லாம் ஈர்த்து இன்றைக்கும் ஈர்க்கப்பட்டவராகத்தான் இருக்கிறார். வரலாறு ரசூலுல்லாஹ் பிறந்தது 1400 வருஷங்களுக்கு முன்னாடி. எழுதுனா 1450 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. 1400 ஆண்டுகளை கடந்ததுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில், நம்ம காலகட்டத்தில் தான் எந்த புத்தகம் தொகுக்கப்படுது? The 100ங்கிற புத்தகம் தொகுக்கப்படுது. அப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நபியை இதுவரையிலும் தோன்றிய உலக வரலாற்றில் இன்றைய காலம் வரை முதல் நபருங்கிற ஒரு அந்தஸ்தை ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்ம நபி. இந்த நபியை படிக்கணுமா வேண்டாமா? இந்த நபியை நேசிக்கிறது தானே ஈமான். இந்த நபியை நாம மதிக்கிறது தானே இஸ்லாம். அப்ப அந்த மதிப்பு மரியாதை வரணும்னா என்ன செய்யணும்? படிக்கணுமா இல்லையா? நம்மளும் கேட்கணுமா இல்லையா? அவங்க என்ன தியாகம் செஞ்சாங்க, என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொண்டாங்க, எப்படி அவங்க சமூகத்தை கட்டமைச்சாங்க, இந்த சமுதாயத்து மேலே என்ன மாதிரியான அன்பு கொண்டிருந்தாங்க, அவங்களுடைய ஹீரோயிசம் எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு, இதெல்லாம் படிக்கணுமா வேண்டாமா? அதனால தான் ஸ்ரீராகர வகுப்பு வச்சிருக்கிறோம். அதனால வரக்கூடியவங்க ஆர்வமாக வாங்க. சீராவுக்கு வரக்கூடியவங்க என்ன செய்யுது? எதுக்கு நான் இந்த வகுப்பில் இப்படி சொல்கிறேன்? சில நேரங்களில் 5 பேரை காணலை, சில நேரங்களில் 10-15 பேரில் 10 பேரை காண்றதுக்கு இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. தொடராக நம்ம படிக்கணும்.
இப்போ எனக்கும் ஆர்வம் வரணுமா இல்லையா? நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா எனக்கு ஆர்வம் இருக்குது. இவங்க எல்லாமே கேட்குறா, இது எல்லாமே இல்லைன்னா ஏதோ சம்பிரதாயத்துக்கு வந்துட்டு போகிறாங்க, ஏதோ நடத்தணும், நம்ம நடத்திட்டு போகிறோம் அப்படின்னு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்டோடு நடத்தணுமா இல்லையா? அதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். வருவீங்களா இன்ஷா அல்லாஹ்? அடுத்த வகுப்புலேருந்து வருவீங்களா? கேமரா